வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்டிஎஸ் 2019 ஆகஸ்ட் மந்த் நடந்ததுங்க. ஆகஸ்ட் மந்தில் ஷிஃப்ட் பேசிஸில் ப்ளஸ் செக்ஷன் வைஸ் ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ் செக்ஷன் அண்ட் இங்கிலீஷ் செக்ஷன் செப்பரேட்டாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறது பார்த்தோம்னா 2 ஆகஸ்டில் கேட்கப்பட்ட ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கேள்விகள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், the speed of a boat in still water is 8 km per hour. If the speed of the stream is 2 km per hour, then how much distance can be a boat travel in 2 hours going upstream? 16 km, 14 km, 20 km and 12 km. ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் எ போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டரில் ஒரு போட்டோட ஸ்பீட் அப்படிங்கிறது 8 km per hour கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் பார்த்தோம்னா நமக்கு 2 km per hour கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்ஸ்ட்ரீம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ஸ்ட்ரீமில் 2 ஹார்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுச்சுன்னா அந்த போட் எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்திருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்பீட் ஆஃப் boat in upstream. so upstream பார்த்தோம்னா u minus v. so speed of the boat in still water minus speed of the stream. 8 minus 2 equal to 6 km per hour. இந்த 6 km per hour அப்படிங்கிறது என்னோட போட் அப்ஸ்ட்ரீமில் போணுச்சுன்னா அதோட ஸ்பீட். அப்போ போட் 2 hours travel பண்ணா, so 6 km per hour into speed into time, 2 hours is equal to 12 km. என்னோட போட் அப்ஸ்ட்ரீமில் 2 ஹவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் 12 km. அடுத்து the length, breadth and height of a cuboid are 15 cm, 12 cm, 11 cm respectively. The length is decreased by 6 2/3%. The breadth increased by 8 1/3%, whereas the height is kept unchanged. What is the change in total area of the 4 side faces of the cuboid? ஸோ ஒரு கியூபாய்டு இருக்குங்க, சரிங்களா? ஒரு கியூபாய்டோட லென்த் பார்த்தோம்னா நமக்கு 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதோட பிரெத், ஸோ பிரெத் 12 சென்டிமீட்டர்னும் ஹைட்டு 11 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் செகண்ட் கண்டிஷனில் பார்த்தோம்னா லென்த்து வந்து, ஸோ லென்த் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 6 2/3%. இந்த 6 2/3 அப்படிங்கிறத நம்ம 20/3% எழுதலாங்களா? அண்ட் இந்த பர்சன்டேஜை கேன்சல் பண்ணால் 20/300 ஈக்குவல் டு 1/15 வருமா? அடுத்தது, ஸோ இது டிக்ரீஸ் ஆகுது, லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பிரெத் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 8 1/3%. ஸோ இது 25/3% வரும். அண்ட் 25/300 இஸ் ஈக்குவல் டு 1/12. கிளியர்? ஸோ அடுத்து எதை கம்பேர் பண்ணுறாங்க, என்ன ஃபார்முலா நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் தி 4 சைட் ஃபேஸஸ் ஆஃப் த கியூபாய்ட். ஸோ கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது 2 into L plus B into H. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்க கண்டிஷனுக்கு, ஸோ இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்க கண்டிஷனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வருது அப்படின்னு. ஸோ டோட்டல் ஏரியா பார்த்தோம்னா 2 into 15 plus 12
into 11. So 22 into 27 வருங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். 11 into 2 54 into 11. So easy multiply 22 ஓட multiply டைரக்டா பண்றதை விட 11 into 2 into 27 27 into பண்ணா 54 வரும் into 11. இப்போ 11 டேபிளை இன்டூ பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. 495 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 1/15 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1/15 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1/15 டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 15 into 14/15 ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டராக என்னோட லென்த் மாறும். அதே மாதிரி என்னோட பிரெத் அப்படிங்கிறது எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் அப்படிங்கும் போது 13, பிரெத்தோட வேல்யூ 12 into 13/12 ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் என்னோட பிரெத் வேல்யூ. ஸோ ஹைட் அப்படிங்கிறது எனக்கு இஸ் கெப்ட் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைட்டோட வேல்யூ அப்படிங்கிறது 11 சென்டிமீட்டர். இப்போ மறுபடியும் கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2L plus B into H. 2 லென்த்தோட வேல்யூ 14 ப்ளஸ் பிரெத்தோட வேல்யூ 13 into 11. ஸோ எனக்கு அதே தான் வருது. 22 into 27 is equal to 594 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எனக்கு ஏதாவது சேஞ்ச் ஏற்பட்டிருக்குங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? எதுவுமே சேஞ்ச் கிடையாது. அப்போ என்னோட ஆன்சர் நோ சேஞ்ச். கிளியர்? A alone can do a work in 30 days. B alone can do the same work in 40 days. If they work on alternate days starting with A, then in how many days the work will be completed? ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 30 டேஸில் முடிப்பான். பி மட்டும் தனியாக செஞ்சானா 40 நாளில் முடிப்பான். இவங்களுக்கான எல்சிஎம் எடுத்தோம்னா 120 வரும் அண்ட் 4 3 வருங்களா? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்களோட டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 7. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டே யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வித் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் டேல ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுறான், அவனோட ஒர்க் 4. செகண்ட் டே அப்படின்னு பார்த்தோம்னா பி மட்டும் செய்வான், அப்போ அவனோட ஒர்க் அப்படிங்கிறது 3. ஸோ டோட்டலாக 2 நாளைக்கு என்னோட ஒர்க் எவ்வளோ முடியுது? 7 முடியுது. ஸோ 2 டேஸ்க்கு என்னோட ஒர்க் 7 முடியுது. ஸோ நியர்பை அந்த 120ல் நம்ம செட் பண்ணி ஆகணும். அப்போ 7 into 15 நமக்கு 105 வரும். அண்ட் 7 into 17 பார்க்கலாமா? 17 கரெக்டாக வரும். 7 into 17 அப்படிங்கிறது வந்து எனக்கு 911 வரும். ஸோ நியர்லி 120க்கு கிட்ட நெருங்கிடுச்சு. அடுத்த நாள் ஒருத்தர் வேலை செஞ்சால் அந்த ஒர்க்குங்கிறது முடியுது. அப்போ இன்டூ 17. ஸோ இங்கே 34 டேஸில் என்னோட ஒர்க் 119 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்து இந்த 35th டேல யார் ஒர்க் பண்ண போகிறா? ஏ தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. எவ்வளோ ஒர்க் ரிமைனிங் ஒர்க்குன்னு பார்த்தோம்னா 120 minus 119 ஈக்குவல் டு 1 ஒர்க். அந்த 1 ஒர்க்கை ஏ மட்டும் வேலை செய்கிறாரு. ஸோ இப்போ டோட்டல் டைம் தான் எனக்கு தெரியணும். டோட்டல் டைம் ஈக்குவல் டு ஆல்ரெடி 34 டேஸ் ஒர்க் பண்ணியாச்சு ப்ளஸ் 1/4 டேஸ். கிளியர்? இப்போ இந்த 1/4 நான் 0.25 எழுதலாமா? அப்போ 34.25 டேஸ். என்னோட டோட்டல் ஒர்க்குமே வந்து 34.25 டேஸில் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3/4 ஆஃப் 1/3 divided by 1/2 plus 2 minus 2/5 into 3/2 plus 2/3. ஸோ போடோமாஸ் பிரின்சிபல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம சால்வ் பண்ணணும்.
ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3/4 ஆஃப் 1/3 இன்டூ 2/1ங்களா ப்ளஸ் 2 மைனஸ் 2/5. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 10 மைனஸ் 2/5 இன்டூ 3/2 ப்ளஸ் 2/3. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு 2/3 வரும் அண்ட் இங்கே வந்து 8/5 வரும். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஆஃப். ஸோ 3/4 இன்டூ 2/3. ஸோ 3 கேன்சல் அண்ட் 1/2 வரும் ப்ளஸ் 8/5 இன்டூ 3/2 ப்ளஸ் 2/3. அண்ட் இங்கே ஃபர்தராக பார்த்தோம்னா 4 12/5 plus 2/3 plus 1/2. எல்சிஎம்னு பார்த்தோம்னா நமக்கு 30. ஓகேங்களா, 30 எடுத்துட்டோம்னா இங்கே 15 ப்ளஸ் இன்டூ 6 வருங்களா, 6னா 72 ப்ளஸ் 20. ஸோ வேல்யூ எனக்கு 7/30. ஸோ 107/30 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ, 107/30. ஸோ போர்டோ மாஸ் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும், அதுக்கப்புறம் ஆஃப். ஓகேங்களா, பி ஃபார் ப்ராக்கெட், O for off, divide, multiplication, addition and then subtraction. Clear? The perimeter of a rhombus is 20 centimeter. The length of one of its diagonal is 6 centimeter. What is the length of other diagonal? 6 centimeter, 9 centimeter, 8 centimeter and 10 centimeter. So ஒரு rhombus இருக்கு. ஓகேங்களா, இந்த ரோம்பஸோட A, B, C and D. ஸோ ஒரு டயகனல் வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். இன்னொரு டயகனல் வேல்யூ எனக்கு தெரியாது. ஆனால் ரோம்பஸோட பெரிமீட்டர் வேல்யூ அப்படிங்கிறது 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ரோம்பஸ் அப்படிங்கிறது 4 இன்டூ சைடு ஈக்குவல் டு 20 அப்படின்னா ஒரு சைடோட வேல்யூ எனக்கு 5 சென்டிமீட்டருங்களா. ஸோ அப்போ ஒரு சைடோட வேல்யூங்கிறது 5 சென்டிமீட்டர். ஸோ எனக்கு சைட் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ சைடு ஈக்குவல் டு 1/2 d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர். இது என்னோட பெரிமீட்டர் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ என்ன சைட் வேல்யூங்கிறது வந்து 5 ஈக்குவல் டு 1/2 ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர். ஸோ 2 இந்த பக்கம் போனுச்சுன்னா 10 ஈக்குவல் டு 6 த ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர். அண்ட் ரூட்டை நான் கேன்சல் பண்ணுமாங்க, ரூட்டை கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் எடுக்கலாம். ஸ்கொயர் பண்ணோம்னா போத் சைட்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கம் 100 அண்டு ரைட் ஹேண்ட் சைடில் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் d2 ஸ்கொயர். and 100 minus 36 is equal to 64 equal to d2 square. அப்போ d2 ஓட வேல்யூ எனக்கு 8 சென்டிமீட்டர். இன்னொரு டயகனலோட வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 8 சென்டிமீட்டர். A car can travel a distance of 300 meters in 6 minutes. What is its average speed in kilometer per hour? 50, 6, 12 km per hour, 3 km per hour. இங்கே நமக்கு ரெண்டுமே பார்த்தோம்னா யூனிட் வேறையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸுங்கிறத 300 மீட்டர்ஸில் கொடுத்துருக்கான் அண்ட் டைமை 6 மினிட்ஸில் கொடுத்துருக்கான். இது நம்ம ரெண்டுமே கிலோமீட்டராக மாற்றலாம் அண்ட் தென் ஹாராக மாற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைமுங்களா. ஸோ டிஸ்டன்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டிஸ்டன்ஸோட வேல்யூவை நான் கிலோமீட்டரில் மாற்றினா 300/1000 வருமா. அப்போ 0.3 கிலோமீட்டர் என்னோட வேல்யூ. அந்த நான் 6 மினிட்ஸை ஹாராக மாற்றணும்.
So 6 minutes by 60 equal to 0.1 hour. என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது வந்து 0.3, டைம் வந்து 0.1. ஸோ 3 கிலோமீட்டர் பர் ஹார். என்னோட ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் அப்படிங்கிறது வந்து 3 கிலோமீட்டர் பர் ஹார். The average weight of 8 gold coins is 20 gram per coin. The average weight of 12 silver coin is 35 gram per coin. What is the average weight per coin for 20 coins? So கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, பட் ரொம்ப ஈஸி. 8 கோல்டு காயின் இருக்குங்க, 8 கோல்டு காயின், அதோட ஆவரேஜ் வெயிட் அப்படிங்கிறது வந்து 20. அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் கோல்டு காயின் அப்படின்னு பார்த்தோம்னா 20 into 8ங்களா. ஸோ அப்போ என்னோட வெயிட் அப்படிங்கிறது 160 கிராம் கோல்டு காயின். அடுத்து 12 சில்வர் காயின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 12 சில்வர் காயினோட ஆவரேஜ் வெயிட்டுங்கிறது வந்து 35. டோட்டல் வெயிட்டுங்கிறது பார்த்தோம்னா 35 into 12ங்களா. ஸோ 350 plus 70 420 வரும். அண்ட் தென் 420ங்கிறது என்னோட டோட்டல் வெயிட் ஆஃப் சில்வர் காயின். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டலாக இங்கே எனக்கு 8 and 12. ஸோ இந்த 20 காயின்ஸோட வெயிட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 20 காயின்ஸோட வெயிட் அப்படின்னு வரும்போது 20 காயின்ஸோட ஆவரேஜ் வெயிட் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வெயிட்டும் நான் சேர்த்துவேனா. அப்போ 160 + 420. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் வெயிட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எனக்கு ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 20 காயின்ஸ் வரும். ஸோ பை 20 580 by 20 is equal to 29 gram. அப்போ என்னோட 20 காயின்ஸோட ஆவரேஜ் வெயிட் அப்படிங்கிறது 29 கிராம். கிளியர்? இஃப் u plus v is equal to 80, u is to v is equal to 5:3, then what is the value of u minus v? ஸோ எனக்கு u plus v அப்படிங்கிறது 18 கொடுத்துட்டாங்க. u is to v அப்படிங்கிறது 5:3 கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நான் இங்கே 50 வச்சுக்கிறேன், இங்கே 30 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்படி வச்சுட்டா எனக்கு u plus v அப்படிங்கிறது 80 வந்துருச்சு. அதுவே u minus v அப்படிங்கிறது எனக்கு 20 வருமா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? u plus v is equal to 50 plus 30. u minus v is equal to 50 minus 30 equal to 20. Next, a man spends 10% of his salary on food. He spends 20% of the remaining part on fuel. If he is left with 4,680, then what is his salary? ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10% அப்படிங்கிறது அவன் எதுக்கு செலவு பண்ணுறான்? ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறான். அப்போ ரிமைனிங் எனக்கு என்னவா இருக்கும்? 90% இருக்கும். அந்த ரிமைனிங் பார்ட்டில் தான் எனக்கு 20% ஃபியூவலுக்கு செலவு பண்ணுறான். ஸோ ஃபியூவலுக்கு செலவு பண்ணுறது பார்த்தோம்னா 20% ஆஃப் 90. அப்போ 18 வருமா? அண்ட் தென் ரிமைனிங் அப்படின்னு பார்த்தோம்னா 72%. இந்த 72% தான் எனக்கான வேல்யூ. 72% is equal to 4,680. ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட சேல்ரி. ஸோ 100% is equal to 4,680 by 72 into 100. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 362340 and then 18
1170. So further up on 9585. So 9 divided by 585 and 654 45 5. Okay, so எனக்கு 65 into 100. So இப்போ என்னோட வேல்யூ அப்படிங்கிறது 6500 என்னோட salary. So என்னோட salary அப்படிங்கிறது வந்து 6500 rupees. Next, the side of a square is 6 centimeter. What is the area of the largest circle that can be drawn inside the square? 156 by 7 square centimeter, 198 by 7 square centimeter, 252 by 7 square centimeter, 318 by 7 square centimeter. So first எனக்கான ஒரு ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்கொயரோட சைடு அப்படின்னு பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த ஸ்கொயரில் என்னால் எவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் சர்க்கிள் வரைய முடியும் அப்படின்னு தான் கேள்வி ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்கிளோட டயாமீட்டரும் என்னோட ஸ்கொயரோட சைடும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கொயருக்குள்ள லார்ஜஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன்னா அந்த சர்க்கிள் ஆனது எல்லா சைடுமே டச் பண்ணுமா? அப்போ அந்த சர்க்கிளோட டயாமீட்டரும் என்னோட சைடும் சேமாக இருக்கும். இங்கே சைடு வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டர். அப்போ அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இப்போ நான் ஏரியா ஆஃப் தி லார்ஜஸ்ட் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த circle equal to pi r square, 22 by 7 into 3 into 3 and 3 into 3 9 into 22 8 19 by 7 centimeter square. ஸோ அப்போ என்னோட லார்ஜஸ்ட் சர்க்கிளோட ஏரியா அப்படிங்கிறது 198 by 7 square centimeter. A person deposited 500 rupees for 2 years and 600 rupees for 5 years and 1000 rupees for 6 years, all at the same rate of simple interest. If he received the total simple interest of rupees 1000 rupees, then what is the rate of interest per annum? 15%, 20%, 5% and 10%. ஸோ என்னோட எஸ்ஐ ஃபார்முலா அப்படிங்கிறது PNR by 100. இங்கே எனக்கு 3 வேல்யூ இருக்குது. அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக அவனுக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து 500 ரூபா 2 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறான். இங்கே எல்லா இதுலேயுமே வந்து ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கல, நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 500 into 2 years into R by 100. அண்ட் அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா எனக்கு 600 into 5 into R by 100 and 1000 into 6 into R by 100 அண்ட் டோட்டலாக இவனுக்கு இந்த 3 இதுலையுமே கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1000 rupees. ஓகேங்களா. ஸோ கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணால் 0 0 கேன்சல் அண்டு ஃபைனலாக எனக்கு 10R ப்ளஸ் 30R ப்ளஸ் 60R ஈக்குவல் டு 1000 and 60 plus 30 plus 10 90 100R equal to 1000 and R equal to 10%. ஸோ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 10%. அடுத்து what is the value of 7 divided by 2 minus 3 of 7 divided by 4 divided by 2 divided by 5 into 25 divided by 8 divided by 5 divided by 2.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணோம். அப்போ 7 divided by 2 இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 3 of 7 divided by 4 divided by 2 by 5 into 25 by 8 into divided by 5 by 2 and bracket close. ஸோ இப்போ இங்கே இன்டூவும் இருக்குது, டிவைடும் இருக்குது. நிறைய பேர் இன்டூவை முதல்ல பண்ணுவாங்க, பட் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் பண்ணணும். போடோமாஸ் பிரின்சிபல் படி டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். அப்போ 25 by 8 into 2 by 5. ஸோ 5 வரும் அண்டு 4. அப்போ எனக்கு 2 by 5 into 5 by 4. இது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய என்னோட வேல்யூஸ். ஸோ இப்போ 5 5 கேன்சல் அண்டு 1 by 2ன்னு வருங்களா. அண்ட் தென் ஃபர்தராக பார்த்தோம்னா 3 of 4 அப்படிங்கிறதுக்கு. அப்போ இதை தானே நான் முதல்ல பண்ணும், அதுக்கப்புறம் தான் இந்த டிவிஷனுக்கு நான் போகணும். ஸோ 3 of 4 அப்படிங்கிறது 21 divided by 4 divided by இங்கே 1 by 2ன்னு எனக்கு நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இது ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம். அண்ட் தென் ஒரு செட் ப்ராக்கெட். வெளியே வந்து எனக்கு 7 by 2 இருக்குது அண்ட் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 4 divided by 1 by 2ன்னு இருக்குது, பிகாஸ் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு. ஸோ 4 into 2ங்களா. அப்போ எனக்கு 8 வருது. ஸோ 21 divided by 4 7 by 2 மைனஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தோம்னா 21 by 4 into 2ன்னு வரும். அண்ட் தென் 2 வரும். 7 by 2 minus 21 by 2. அண்ட் ஃபர்தராக மைனஸ் 14 by 2 and minus 7. Clear? So என்னோட ஆன்சர் minus 7. A and B together can do a piece of work in 20 days. B and C together can do the same work in 25 days. C and A together can do the same work in 15 days. In how many days A alone can do the same work? So A plus B ரெண்டு பேர் சேர்ந்து 20 நாளில் முடிப்பாங்க. அண்ட் B plus C அப்படிங்கிறது 25 நாளில் முடிக்கிறாங்க. ஃபைனலி C plus A ரெண்டு பேரும் சேர்ந்து 15 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 300 வச்சுக்கலாம். ஸோ 300ன்னு பார்த்தோம்னா A plus B 15 அண்டு B plus C அப்படிங்கிறது வந்து 12 அண்டு 20. ஓகேங்களா? ஸோ இப்போ எஃபிஷியன்சி மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே? ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா 2A plus B plus C ஈக்குவல் டு எல்லாமே கால்குலேட் பண்ணோம்னா 47 வேல்யூ வருது. எஃபிஷியன்சி மட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் A plus B plus C அப்படிங்கிறது வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு 23.5. இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 23.5. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ அலோன் மட்டும், ஏ மட்டும் எத்தனை நாளில் வேலையை முடிப்பான் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த B plus C அப்படிங்கிறது எனக்கு 12ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ B plus C அப்படிங்கிறது எனக்கு 12 இருக்குது. இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ A ஈக்குவல் டு 23.5 மைனஸ் 12ங்களா. இப்போ எனக்கு என்ன வரும், ஏவோட வேல்யூ 11.5 வருமா. ஸோ இந்த 11.5ங்கிறது ஏவோட எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 300. ஏ அலோன் இந்த டோட்டல் ஒர்க்கை 300, அவனோட எஃபிஷியன்சி 11.5. ஸோ அப்போ 600 பை, ஸோ சிம்பிள் இன்டூ 2 பண்ணுறோம், மேலையும் கீழையும் இன்டூ 2 பண்ணுறோம், 23.
எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு 600/23 days ஏ அலோன் வேலை செஞ்சால் மட்டும் அவன் 600/23 டேஸில் அந்த டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.